அமெரிக்கால அயோவான்ற ஸ்டேட்ல இருக்கிற வெலிஸ்கா அப்படின்ற ஒரு சின்ன டவுன். அங்க நடந்த ஒரு கொலை கேஸ் இது வரைக்குமே சால்வ் ஆகல. 1912 ஜூன் 9 அந்த நாள் மூர் ஃபேமிலி சர்ச் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அந்த வீட்டுல ஜோசையா மூர், அவரோட வைஃப் சாரா மூர், அவங்களோட 4 பசங்க, அவங்க கூட அன்னைக்கு அவங்க வீட்டுல தங்கறதுக்காக வந்த அவங்க பொண்ணோட 2 ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் 8 பேர். ஆனா அடுத்த நாள் காலையில யாருமே வெளியே வரல. அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு டவுட் வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அந்த வீட்டுல இருந்த 8 பேரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த கில்லர் யூஸ் பண்ணது ஜோசையாவோட கோடாரிய. முதல்ல அம்மாவையும் அப்பாவையும் தான் கோடாலியால அட்டாக் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. அங்க இருந்து 8 பேரும் இறந்து போயிட்டாங்க. அந்த கில்லர் யூஸ் பண்ண கோடாலி ஜோசையாவோடது. யாரும் கதவு உடைச்சிட்டு வந்த மாதிரி தெரியல. ஃபோர்ஸ்ட் என்ட்ரிக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. கில்லர் வீட்டுக்குள்ள ஆல்ரெடி இருந்தானா இவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் வந்து இவங்களை இப்படி பண்ணிட்டாங்களா? இன்னும் வித்தியாசமான சில டீடைல்ஸ் இருக்குது. வீட்டுல இருந்த ஜன்னல்ஸ் எல்லாம் கவர் பண்ணப்பட்டிருந்தது. வீட்டுல இருந்த கண்ணாடிகள் கூட ஒரு துணியால கவர் பண்ணப்பட்டிருந்தது. அவங்க வீட்டு கிச்சன்ல யாரோ சாப்பிட்ட மீதி ஃபுட்டு இருந்திருக்கு. மர்டர் வெப்பனான அந்த கோடாலிய கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. இது சடன் ஆங்கர்ல பண்ண கொலை மாதிரி தெரியல. பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு படுகொலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேர் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல வந்தாங்க. மெயின் சஸ்பெக்ட்ல ஒருத்தர் ஜார்ஜ் கெல்லி. அந்த ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு வந்த பிரீச்சர். அவரும் அந்த சர்ச்ல நடந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாரு. கொலை நடந்த அடுத்த நாள் காலையில அவரு ஊரை விட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல அவர் கன்ஃபஸ் பண்ணிருக்காரு. ஆனா கோர்ட்ல அவரை கட்டாயப்படுத்தி கன்ஃபஸ் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு தியரி என்னன்னா, ஜோசையா மூருக்கு பிசினஸ்ல பகை இருந்திருக்குது. பிராங்க் ஜோன்ஸ் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான பிசினஸ் மேன், அவர் மேல சந்தேகம் வந்திருக்கு. ஒருவேளை பழி வாங்குறதுக்காக கூலிப்படையை ஏவி கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருந்துச்சு. ஆனா அதுக்கான எவிடன்ஸும் கிடையாது. இன்னொரு சஸ்பெக்ட் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட். இவர் மேல கோடாலியால அட்டாக் பண்ணிருக்காரு அப்படின்ற வேற சில கேசஸும் இருந்திருக்கு. ஒரு சீரியல் கில்லர் தியரி மாதிரி. ஆனா ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இல்ல. அவரும் எஸ்கேப் ஆயிட்டாரு. முடிவுல 8 படுகொலைகள் 100 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனா இன்னை வரைக்கும் ஒரு சிங்கிள் கன்விக்ஷன் கூட கிடையாது. இந்த கேஸ் இன்னுமே ஒரு மிஸ்ட்ரி தான். அந்த நைட் யார் அந்த கொலையாளி? எதனால இப்படி பண்ணாங்க? எப்படி பண்ணிருப்பாங்க? நல்லா தெரிஞ்ச யாராவது இப்படி பண்ணியிருந்தாங்களா? இல்ல யாருன்னே தெரியாதவங்க இப்படி பண்ணிருப்பாங்களா? சில கேசஸ் காலங்கள் கடந்தாலும் வரலாற்றுல நிரந்தரமா இருக்கும். இப்போ வரைக்கும் அந்த வெலிஸ்கா வீடு டெமாலிஷ் செய்யப்படல. அத அந்த கிரைம் நடந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே ரீஸ்டோர் பண்ணி டூரிஸ்ட் பிளேஸா மாத்திருக்காங்க. பணம் கொடுத்து அங்க ஸ்டே கூட பண்ணலாம். இன்னைக்கு அந்த வீடு ட்ரூ கிரைம் பீரியர்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கிரைம் சீனாகவும், வேற சிலருக்கு அது ஒரு ஹாண்டட் ஹவுஸ் ஆகவும் இருக்கு. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.